This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் அசைவம் சாப்பிடுவோர் எந்த மாநிலத்தில் அதிகம்? தமிழகத்தை விட இங்கு தான் அதிகம்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சைவம் மற்றும் அசைவம் சாப்பிடும் மக்கள் அதிகம் உள்ளனர் என்று பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. நமது மேப்பில் ஒரு மெல்லிய கோட்டை வரைந்தோம் என்றால் அதன் மேல் சைவர்கள் அதிகமாகவும் அதன் கீழே அசைவ பிரியர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் அசைவ உணவு குறித்த விவாதம் எப்போதும் ஓய்வதில்லை. ஒரு சாரார் சைவ உணவுகள்தான் நல்லது என தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அதே நேரம் மற்றொரு பிரிவினர் உடலுக்கு தேவையான புரத சத்துக்கள் சைவ உணவுகளில் இருந்து பெறுவது கடினம் என்றும் அசைவ உணவுகளை நிச்சயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள். இந்த விவாதம் நாடு முழுக்க தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பொதுவாக பார்க்கும்போது ஏதோ சைவ உணவுகள் தான் இந்தியாவில் அதிகம் இருப்பது போல சொல்வார்கள். ஆனால் உண்மையில் நமது நாட்டில் அசைவ உணவுகளை சாப்பிடுவோரின் எண்ணிக்கையே மிக அதிகமாக இருக்கிறது. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 4 தரவுகளின்படி இந்தியாவில் 70% பெண்கள் மற்றும் 78% ஆண்கள் அசைவம் உண்பவர்களாகவே உள்ளனர். குறிப்பாக நாம் இந்திய வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மெல்லிய கற்பனை கோட்டினை வரையலாம். பொதுவாக அந்த கோட்டிற்கு மேற்புறம் சைவ உணவு சாப்பிடுவோர் அதிகமாக இருக்கிறார்கள். அதே நேரம் கோட்டிற்கு கீழே பார்த்தோம் என்றால் அசைவ உணவுகளை உண்பவர்களே மிக அதிகமாக உள்ளனர். அதாவது மகாராஷ்டிராவில் தொடங்கி மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என நாம் ஒரு கோட்டை வரையலாம். அதற்கு மேலே இருக்கும் மாநிலங்களில் சைவ உணவு சாப்பிடுவோர் ஒப்பீட்டளவில் அதிகம் இருக்கிறார்கள். உதாரணமாக ராஜஸ்தானில் அதிகபட்ச மக்கள் தொகையில் 75% சைவ உணவு சாப்பிடுவோராக உள்ளனர். அதே போல ஹரியானாவில் இந்த எண்ணிக்கை 70ஆக இருக்கிறது. பஞ்சாபில் 67ஆக இருக்கிறது. குஜராத்தில் 61ஆக இருக்கிறது. நமது கற்பனை கோட்டிற்கு அருகே உள்ள மாநிலங்களான மகாராஷ்டிராவில் 40, மத்திய பிரதேசத்தில் 51, உத்தரப்பிரதேசத்தில் 47ஆக சைவர்கள் உள்ளனர். அதே நேரம் கோட்டிற்கு கீழே நிலைமை மொத்தமாக வேறாக இருக்கிறது. அதிகபட்சமே கர்நாடகாவில்தான் சைவர்கள் எண்ணிக்கை 21ஆக இருக்கிறது. சத்தீஸ்கரில் இந்த எண்ணிக்கை 18ஆக உள்ளது. அதை தாண்டி பார்த்தோம் என்றால் வேறு எங்கும் சைவர்களின் எண்ணிக்கை 10ஐ கூட தாண்டவில்லை. குறிப்பாக நாட்டிலேயே தெலுங்கானாவில் தான் அதிக மக்கள் தொகையில் குறைந்தபட்சம், அதாவது 1.3% மட்டும் சைவர்களாக உள்ளனர். அதன் பிறகு ஆந்திராவில் 1.7%, மேற்கு வங்கத்தில் 1.4%ஆக சைவர்கள் எண்ணிக்கை இருக்கிறது. நாகாலாந்தில் சைவர்கள் எண்ணிக்கை அதன் மக்கள் தொகையில் 2%ஆக உள்ள நிலையில் தமிழகத்தில் அது 2.3%ஆக இருக்கிறது. தொடர்ந்து கேரளாவில் அது 3ஆக மட்டும் இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.